வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக செயலகத்தில் ஸ்டாலின் முதல்வர் அறையை இழுத்து பூட்டிய தமிழக தேர்தல் ஆணையம். இதற்காக என்ன காரணம்? இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 52 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக எந்த ஒரு புதிய அறிவிப்புகளையும் வெளியிடக்கூடாது. தமிழக காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக தமிழக காவல்துறை அதிகாரிகள் முழுவதும் இந்திய தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். திமுக தலைமை ஒன்றும் இல்லாமல் மாறிவிட்டது. இந்த 50 நாட்களில் வெற்று முதல்வராக, அதிகாரம் இல்லாமல் முதல்வராகத்தான் செயல்படுவார். மேலும் ஏதேனும் அவசர உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றால் ஆளுநரது பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். 2 நாட்களுக்கு முன்பாக இரவோடு இரவாக 5000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தியது போல் இனி எந்த ஒரு அறிவிப்புகளையும் ஜிஓ ஆர்டர் போட முடியாது. ஸ்டாலின் அதிகாரங்கள் முழுவதுமாக பறிக்கப்பட்டதற்கு அத்தாட்சியாகத்தான் அவரது அலுவலகத்தை இழுத்து பூட்டிவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அதாவது அலுவலகம் அப்படியே தான் இருக்கும். அங்கு முதல்வர் எப்பொழுதும் போல செயல்படுவார். ஆனால் எந்த ஒரு அதிகாரமும் அந்த அலுவலகத்தில் அவரால் கையெழுத்து போட முடியாது. இதைத்தான் ஊடகங்களில் அலுவலகத்தை இழுத்து பூட்டிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த 52 நாட்களில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது. தமிழக காவல்துறை அதிகாரிகள் இந்த 52 நாட்கள் ஸ்டாலின் அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள். மேலும் ஏதேனும் உத்தரவுகள், அவசர உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அது ஆளுநர் பிறப்பிக்கலாம் அல்லது இந்திய தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவரது சொந்த முடிவால் செயல்படுத்த முடியாது. பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு டெல்லி காவல்துறை உதவியுடன் பறக்கும்படை அதிகாரிகள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் பறக்கும்படை அதிகாரிகள் விரைவாக வரவுள்ளதாகவும், இதனால் எந்த ஒரு கட்சியின் வேட்பாளர், பினாமிகள், தொண்டர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டால் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் அறையை இழுத்து பூட்டிய தமிழக தேர்தல் ஆணையம் பற்றியான கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.